யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளி ஒருவர் சிறைச்சாலையில் பெண் மருத்துவரிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த கைதி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தொம்பர சிறைச்சாலையின் மருத்துவமனையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க சென்ற பெண் மருத்துவரிடம் குறித்த கைதி தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த போது அங்கிருந்த ஏனைய அதிகாரிகளால் சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13 புங்குடுதீவு மாணவி வித்யா கூட்டு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து 2017 ஆண்டு செப்டம்பரில் 7 நபர்களுக்கு யாழ்ப்பாண உயர்நீதிமன்ற அமர்வு மரண தண்டனை விதித்தது. வித்யா படுகொலை சம்பவத்திற்கு நீதி கோரி நாடளாவிய ரீதியில் போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. 2015 மே 15 அன்று நடைபெற்ற வித்யாவின் இறுதிச் சடங்கில் உள்ளூர் அரசியல்வாதிகள் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.